-5,0 0,-5 மற்றும் 5,0 ஆகிய புள்ளிகளால் அமைக்கப்படும் முக்கோணத்தின் பரப்பு காண்க. என்ன சார் முக்கோணத்தின் பரப்புனா வந்து பக்கங்கள் கொடுத்துருவாங்க, நம்ம அதை வச்சு ஆன்சர் பண்ணிடுவோம். பட் இங்க என்ன சார் புள்ளிகள் கொடுத்துருக்காங்கன்னு கேட்கலாம். ஸோ புள்ளிகள் கொடுத்து கேட்டால் ரொம்ப ஈஸி தான். பாருங்க, முக்கோணத்தின் பரப்பு முக்கோணத்தின் பரப்பு. ஸோ என்ன பண்ணா ஒண்ணுமே இல்லை, ஃபர்ஸ்ட் அரை போட்டுட்டு அடுத்து என்ன பண்ணா இந்த பாயிண்ட்ஸ் இருக்குல்ல -5,0 அது என்ன பண்ணுங்க -5 0. அடுத்து என்ன இருக்கு 0 -5. அடுத்து என்ன இருக்கு 5 0. ஓகேவா? இப்ப மூணு புள்ளியுமே எழுதியாச்சுங்களா? திரும்ப என்ன பண்ணா இந்த முத புள்ளியை லாஸ்டா எழுதணும். ஓகே, என்ன வரும் -5 0. ஓகேங்களா? ஸோ இது ஃபர்ஸ்ட் புள்ளி, இது செகண்ட், இது தேர்டு. அடுத்து திரும்ப என்ன பண்றேன் ஃபர்ஸ்ட் இதுவே லாஸ்ட் எழுதிக்கேன். அதாவது ஃபர்ஸ்ட் டு லாஸ்ட் எனக்கு ஒரே மாதிரி தான் இருக்கணும். ஓகேங்களா? ஓகே, அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா அரை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா கீழே பெருக்கணும் கிராஸா. -5 -5 பெருக்குனா +25. அடுத்து இது பெருக்குனா 0, இதை பெருக்குனா 0 போட தேவை கிடையாது. ஓகே, அடுத்து மைனஸ், ஏன்னா மேல பெருக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணும் மைனஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணும். ஓகேவா? 0 வருது, அப்ப இங்க என்ன வரும் -25. அடுத்து இங்க பாருங்கன்னா 0, ஸோ போட தேவை கிடையாது. ஸோ நான் 0 வந்தா மட்டும் போடவே இல்லை, மற்றபடி நம்பர் வந்து மட்டும் போட்டு. ஓகேங்களா? ஓகே, இப்போ என்ன ஆகும் இப்போ அரை, இப்ப 25 இந்த மைனஸ் வந்து வெளியே வந்துச்சுன்னா +25. ஓகே, அப்ப எவ்வளவு வரும் 1/2 × 50. ஸோ அடிச்சாலும் ஒரு 2 25 2 50. ஸோ ஆன்சர் வரும் 25 சதுர அலகுகள். ஆப்ஷன் செகண்ட். ஓகேவா? ஸோ இதே கான்செப்ட் தான் எதுக்கு வரும் பார்த்தீங்கன்னா நாற்கரத்தின் பரப்பு கண்டுபிடிக்கிறது. ஏன்னா நாற்கரம் அப்படின்னா 4 புள்ளிகள் இருக்கும். ஓகேவா? இங்க 3 புள்ளியை கொடுத்து என்ன பண்ணோம் 4வது முத புள்ளி போட்டீங்களா? அதே கான்செப்ட் தான், அங்க 4 புள்ளிகள் இருக்கும், 5வது முத புள்ளியை போடணும், அவ்வளவுதான். மித்தபடி எந்த ஒரு மாற்றமும் கிடையாது.